Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இந்த சென்னை ரீஜியனில் ஒரு டாப் 20 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டாப் 15 இல்லை வந்து டாப் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது, இந்த மாதிரி காலேஜஸில் நான் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தாலும் எனக்கு வந்து நல்லது தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த மாதிரியான காலேஜஸில் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ என்னென்ன காலேஜஸில் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் டாப் காலேஜில் போய் என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? நான் இப்போ உதாரணத்துக்கு சிவில் எடுக்கிறேன், மெக்கானிக்கல் எடுக்கிறேன், இல்லை ட்ரிபிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது டாப் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் நல்ல கெரியர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய டாப் காலேஜ் எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் உள்ள கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போகிறீங்க. அப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே ட்ரிபிளியோட, அதாவது ட்ரிபிளி உங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிளி முடித்ததாக மட்டும்தான் இருக்கும், சிவில் முடித்ததாக மட்டும்தான் இருக்கும், மெக்கானிக்கல் முடித்ததாக மட்டும்தான் இருக்கும். இதை வச்சுட்டு தனியாக போய் நம்மளால் வேலை தேட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் எப்பயுமே இந்த விஷயத்தை வச்சுக்கணும். அதனால் டாப் காலேஜில் நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் படிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகி போகணும் அப்படிங்கிற எய்மோடு நீங்கள் படிக்கணும். இது நிதர்சனமான உண்மை. சரியா? நீங்கள் டாப் காலேஜ் போங்க, ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் போகணும் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்போயுமே வந்து டாப்பில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அதாவது கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1. சரியா? அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ். சரியா? அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ். அதாவது சிஇஜி கேம்பஸும் எம்ஐடி கேம்பஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல கேம்பஸ் தான். எம்ஐடி கேம்பஸில் நமக்கு நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸில் நமக்கு ஆர்டிஃபிஷியலாக கிடையாது, ஆனால் எம்ஐடி கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்களோ அந்த ஃபீஸ் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நம்ம நடத்தக்கூடிய ப்ரொஃபஸருக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்க. சரியா? அதனால் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் யோசித்து செலக்ட் பண்ணணும். உங்களால் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். சரியா? இதை தெளிவாக மனசில் வச்சுங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் காலேஜ். சரியா? எஸ்எஸ்என் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே டாப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது REC. எதுக்காக கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? ரெண்டுமே ஒரே கேம்பஸ் தான், இருந்தாலும் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டோட ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் பெஸ்ட்டு, அட்டானமஸ். சரியா? REC தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அதனால் கவுன்சிலிங் கோட் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 12-11 ராஜலட்சுமி காலேஜ் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் RMK. சரியா? RMK வந்து பார்த்திங்க அப்படின்னா 11-13 கவுன்சிலிங் கோடு வந்து 11-13. ஏன்னா RMK, RMDன்னு 2 காலேஜ் இருக்குது. இது எல்லாமே அட்டானமஸ் காலேஜ். நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சார் அட்டானமஸ் காலேஜில் படித்தா என்ன சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். அட்டானமஸ் காலேஜில் படித்தோம் அப்படின்னா அவங்களே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க, அவங்களே சிலபஸ் செட் பண்ணுறாங்க, அவங்களே பேப்பர் ரிலேஷன் பண்ணுறாங்க. அதனால் ஈஸியாக உங்களுக்கு, அதாவது உங்கள் காலேஜில் எந்த ஸ்டாஃப் வந்து என்ன நடத்துகிறாங்களோ அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களால் ஈஸியாக நல்ல பர்சன்டேஜோடு வெளியே வர முடியும். ஆனால் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் ஏதாவது சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அரியர் போட்டுவிட்டு கடைசி வரைக்கும் சுத்த வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயலா ஐகாம். சரியா? லோயலா ஐகாம் நல்ல பெஸ்ட்டான காலேஜ் தான். 14-50 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 14-50. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMRல இருக்குது. சென்ட் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. OMRல இருக்க காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ் 13-17. கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேமில் 2-3 காலேஜ் இருக்கும், அதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கோம். கவுன்சிலிங் கோடை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் CIT சொல்லுவோம்ல, CIT ARன்னு சொல்லி புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க.
அது நமக்கு தேவையில்லாத காலேஜ். சிஐடி ஏஆரை விட்டுருங்க. சிஐடியில் நீங்கள் பண்ணலாம் சரியா. சிஐடி வந்து பார்த்திங்கன்னா 1399 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1399. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மேபி சரியா. ராமாபுரத்தில் இருக்குது சரியா. 1304 சரியா. 1304 கொஞ்சம் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் ஃபீஸ் வந்து உங்களால் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சரியா. 1419 இதுவும் ரொம்ப முக்கியமான காலேஜ். இது இல்லாமல் வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது சரியா. வெங்கடேஸ்வராலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 காலேஜ் இருக்குது. வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும் சரியா. இது இல்லாமல் பனிமலர் இருக்குது. பனிமலர்னு நம்ம சொன்னாவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லது தானே, அப்போ பனிமலர் ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரலாம் சரியா. இல்லை நீங்கள் விரும்புகிற காலேஜ் ஏன் சார் அந்த காலேஜ் வரல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்குரிய ரீசன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலேஜில் சென்னையில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறது, கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் வந்து நல்லபடியாக அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.